நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிழக்கு வழங்கும் ஒலி புத்தகம். படிப்பது பரவசம், கேட்பது அதைவிட. கிமு கிபி. எழுத்து மதன். குரல் கே. சார்ல்ஸ். ரிவர்ஸ் கியர். சங்க காலத்திற்கு முன்னால், சரித்திர காலத்திற்கும் முன்னால், மனித நாகரீகம் தோன்றிய காலம் முதல் மனிதனே தோன்றிய காலம் வரை பின்னால் நடந்து சுற்றிப் பார்க்க தயாராகுங்கள். இது ஹைடெக் மொழியில் ஓர் அகழ்வாராய்ச்சி சுற்றுலா. மனிதன். அகண்ட வெளியின் வரலாற்றில் சுமார் 5-6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வரை சூரிய மண்டலமோ பூமி என்கிற தக்குநூண்டு கிரகமோ கிடையாது. சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் அகண்ட வெளியில் சிதறிய வண்ணம் இருந்த தூசியும் துகள்களும் கொதித்துக் கொண்டிருந்த குடிக்கற்களும் இணைந்து ஒரு நெருப்புக் கோளமாக உருண்டு திரண்டது. பிறகு அதன் மேற்பரப்பு பல லட்சம் ஆண்டுகளை எடுத்துக்கொண்டு மெல்ல மெல்ல குளிர்ந்து கொண்டே வந்து ஒரு திடமான உருண்டையாக உருப்பெற்றது. அந்த உருண்டை சூரிய மண்டலத்தின் தலைவனான சூரியனைச் சுற்றி வலம் வரவும் ஆரம்பித்தது. பூமி என்று நாம் இப்போது அழைக்கிற அந்த பெயரில்லாத உருண்டையின் எந்த இண்டு இடுக்கிலும் புல், செடி, கொடியோ கடுகளவு உயிரினமோ கிடையாது. அப்போது பூமி ஒரு வெறும் 7927 மைல் விட்டமுள்ள மிதக்கும் பாறை. சுமார் 100 கோடி ஆண்டுகளுக்குப் பிறகே பூமியில் கடல்கள் உருவாகின. அநேகமாக 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எப்படியோ ஒரு விசித்திரம் நிகழ்ந்ததில் கடலுக்குள் பாக்டீரியா என்கிற நுண்ணுயிர்கள் தோன்றின. நியாயமாக இந்த பாக்டீரியாதான் நம் முதன்மையான எள்ளுத்தாத்தா. கூடவே செடிகள் வளர ஆரம்பித்தன. செடிகள் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உணவாக்கிக் கொண்டு ஆக்சிஜன் வாயுவை வெளிப்படுத்தின. இன்றைக்கும் உலகில் உயிரினங்கள் தோன்ற வழிவகுத்த தாய் செடிகொடிகளே. ஆக்சிஜன் இல்லையேல் மனிதனில்லை, ஏன் எந்த உயிரினங்களும் இல்லை. சாமானியர்களுக்கும் பரிச்சயமான மீன் வகைகள்தான் முதலில் தோன்றிய உருப்படியான உயிரினங்கள். இவை தோன்றியது சுமார் 40 கோடி ஆண்டுகளுக்கு முன். பிறகு பாம்புகள், பல்லிகள் போன்ற ஊர்வன தோன்றி படிப்படியாக வளர்ந்து டைனோசர்களாக விஸ்வரூபம் எடுத்தன. 25 கோடி வருஷங்களுக்கு முன் தொடங்கி 6 கோடி ஆண்டுகள் வரை பூமியில் நடைபெற்றது டைனோசர்கள் அடங்கிய ஊர்வன யுகம்தான். டைனோசர்கள் நிமிர்ந்தால் அண்ணா சாலை LIC கட்டடம் உயரத்திற்கு இருந்தாலும் அவை போட்டது முட்டைகளே. 10 கோடி ஆண்டுகளுக்கு உலகில் டைனோசர் ஆட்சிதான். கூடவே குட்டி போட்டு பால் கொடுக்கும் எலிக்குஞ்சு சைஸ் பிராணிகள் தோன்றின. டைனோசரின் விரல் நகம் அளவு கூட இவை இல்லை என்றாலும் நேரடியாக குட்டி போடுவதென்பது ஆச்சரியமான பரிணாம வளர்ச்சி. மம்மல்ஸ் என்கிற பாலூட்டிகளின் இந்த ஆட்சி சுமார் 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் தோன்றியது. இன்று வரை தொடர்கிறது. இதில் ஓர் உயிரினம்தான் மனிதன்.
மொத்தமாக பூமியின் காலத்தை 100% என்று எடுத்துக்கொண்டால் அதில் பாலூட்டிகளின் ஆட்சியின் பங்கு 4% தான். இதில் குறிப்பாக மனிதன் என்கிற ஸ்பெஷல் உயிரினத்தின் வரலாறு வெறும் 0.1% மட்டுமே. ஆனால் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறோம்! பாலூட்டிகளின் பரிணாம வளர்ச்சியின் போது பல்வேறு வகையான குரங்குகளைப் போல பலவிதமான மனிதர்கள் தோன்றினார்கள். அதில் மாடர்ன் மேன் எனப்படுகிற நாம் தோன்றியது சுமார் 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான். தற்போது நம்மோடு வளைய வந்து பல பெண்களை அலற வைக்கும் கரப்பான் பூச்சி கூட 25 கோடி வருஷங்களாக பூமியில் வசித்து வருகிறது. கரப்பான் பூச்சி நம்மை பார்த்து நேற்று வந்தவைய என்று தாராளமாக வரலாற்றுச் சான்றோடு சொல்லலாம். ஹோமோசேப்பியன் என்று அழைக்கப்படுகிற நாம் முதலில் தோன்றியது ஆப்பிரிக்காவின் நடுப்பகுதியில்தான். ஆப்பிரிக்க கண்டத்தை பாருங்கள். மொத்த மனித சமுதாயத்தின் இதயம் போல அது அமைந்திருப்பதை கவனிக்கும் பொழுது வியப்பு ஏற்படுகிறது. ஜாதி, மதம், நாடு, மொழி எதுவுமே இல்லாமல் நிர்வாணமாக சடைமுடியோடு உருமிக்கொண்டே ஆப்பிரிக்க நாடுகளில் உலாவிய அந்த மனிதன்தான் பிற்காலத்தில் தோன்றிய சாக்ரட்டீஸ், புத்தர், அலெக்சாண்டர், நியூட்டன், பீத்தோவன், மைக்கேல் ஏஞ்சலோ, காந்தியடிகள், அக்பர், செங்கிஸ்கான், காலிகூலா, ஹிட்லர், இடி அமீன், நீங்கள், நான் எல்லோருக்கும் முதன்மையான முன்னோர். அது மட்டுமல்ல, அந்த முதல் மனிதன் ஆண் அல்ல, பெண். அந்த பெண் முதல் ஆதி மனிதன் ஒரு பெண் என்பது விஞ்ஞானபூர்வமான உண்மை. சுருக்கமாகச் சொன்னால் முதல் மனிதன் ஆதாம் அல்ல, ஏவாள்தான். அதுவும் அவள் ஐரோப்பிய வெள்ளைக்கார ஏவாளும் இல்லை, ஆப்பிரிக்க கருப்பு ஏவாள். சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண் ஆப்பிரிக்காவின் தென்பகுதியில் ஒரு மலைச்சரிவில் நடந்து சென்றாள். மலைக்கு அடிவாரத்தில் கடல். கடற்கரையை நோக்கி அவள் நடந்து சென்றிருக்க வேண்டும். கடலோரமாகச் செத்துக் கிடந்த ஏதோ பிராணி அவள் பார்வையில் பட்டிருக்க வேண்டும். அதை சாப்பிடுவதற்காக அவள் மலைச்சரிவிலிருந்து இறங்கியிருக்கலாம். அல்லது வெறுமனே அங்கே சிறிது நேரம் அமர்ந்து இளைப்பாரி கடலை வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்திருக்கலாம். அவள் மனதில் என்ன ஓடியதோ யாருக்குத் தெரியும்? ஒரு நல்ல விஷயம், நடந்து சென்ற அவள் தன் காலடிச் சுவடுகளை விட்டுப் போயிருக்கிறாள். சில ஆண்டுகளுக்கு முன்புதான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த காலடிச் சுவடுகளை கண்டுபிடித்தார்கள். ஆராய்ச்சிகள் நடத்தியதில் அந்தச் சுவடுகள் சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று தெரிய வந்து விஞ்ஞான உலகம் பிரமிப்பில் ஆழ்ந்தது. சும்மா இல்லை, சந்திரனில் நீல் ஆம்ஸ்ட்ராங் பதித்த முதல் காலடிக்கு இணையானது அல்லவா அது? நம்மைப் போலவே கைகளை வீசி சாவதானமாக நடந்த அந்த முதல் பெண்ணிடம் ஒரு விசேஷ ஜீன் இருந்தது என்றும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். மீட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ என்கிற ஜீன் அது. உலகில் உள்ள அத்தனை மனிதர்களும் உருவாக அடிப்படை காரணமான ஆதார சக்தி அந்த ஜீன்தான் என்று விஞ்ஞானிகள் பிற்பாடு அறிவித்தார்கள். ஆகவே விஞ்ஞான அடிப்படையில் பார்த்தாலும் முதலில் சக்தி இல்லையேல் சிவமில்லை. ஆண் உதவியில்லாமல் தாங்களாகவே வம்சவிருத்தி செய்து கொள்ளக்கூடிய பெண் உயிரினங்கள் உண்டு. அஃபிட்ஸ் என்கிற ஈ வகை ஓர் உதாரணம். இந்த வகை உயிரினங்களில் பெண் தானாக உள்ளுக்குள் கருத்தரித்து ஒரு மகளை பெற்றெடுக்கும். வம்சமாக தாய் மகள் தாய் மகள்தான், ஆணே கிடையாது. ஆனால் அத்தனையும் ஒரே மாதிரி குளோன்கள் என்பதால் இதில் பரிணாம வளர்ச்சி என்பதே இல்லாமல் போய்விடுகிறது. இறைவன் சில உயிரினங்களை மட்டும் ஒரு சோதனை முயற்சியாக இப்படி படைத்திருக்க வேண்டும். மனித இனத்திலும் பெண் இந்த வகையில் ஆண் உதவியில்லாமல் கருத்தரித்து பெண்களாகப் பெற்றிருந்தால்? கிமு
என்று ரொம்ப பின்னோக்கிப் போனால் மனிதனுக்கும் குரங்குகளுக்கும் ஒரே முன்னோர்தான் என்பது தெரிய வருகிறது. அந்த முன்னோரிடமிருந்து 2 கிளைகள் பிரிகின்றன. ஒன்று குரங்கு வகைகள், இன்னொன்று மனித வகைகள். குரங்குகளில் பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு பிரிவு ஏப்ஸ் என்று அழைக்கப்படும் குரங்குகள். இவை 4 வகை. கிப்பன் குரங்கு, சாகிற வரை ஏகபத்தினி விரதம். ஓராங்குட்டான் குரங்கு, தனிமையாக வாழ்ந்து அவ்வப்போது பெண்ணைத் தேடும் சாமியார் டைப். அடுத்து கொரில்லா, அரசர்கள் அரசியல்வாதிகள் மாதிரி அந்தப்புறம் வைத்துக் கொள்கிறவர். மற்றும் சிம்பன்சி, இது காசனோவா வகையைச் சேர்ந்தது, அதாவது பலபற்றை. குரங்குகளைப் போலவே மனித இனத்திலும் பலவிதமான மனித வகையினர் உலகில் நடமாடினார்கள். மற்ற மனித இனங்கள் அழிந்து மிச்சமிருந்தது 2 வகையினர்தான். ஒன்று நாம், மற்றொன்று நியாண்டர்தால் மனிதன். 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போது கொரில்லாவும் சிம்பன்சியும் காட்டில் வசிப்பது போல மனிதனும் நியாண்டர்தால் மனிதனும் சமத்துவமாக பூமியில் வலம் வந்தார்கள். நியாண்டர்தால் குடும்பத்தினர் தனியாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு தீ மூட்டத் தெரிந்திருந்தது. வேட்டையாடி இறைச்சியை சுட வைத்து தின்றார்கள். கொல்லப்பட்ட விலங்குகளின் தோல்களை உரித்தெடுத்து உடம்பில் சுற்றிக் கொண்டார்கள். இறந்தவர்களுக்கு பள்ளம் தோண்டி மிகுந்த மரியாதையுடன் புதைத்து கலங்கினார்கள். கூடவே அந்த உடல் மீது பூக்களை தூவினார்கள். குரோமாக்னன் என்று அழைக்கப்பட்ட இன்னொரு இனம்தான் நாம். இந்த வகை மனிதர்கள் பல்கிப் பெருகியவுடன் நியாண்டர்தால் மனித இனம் சுமார் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போனது. இதற்கான உண்மை காரணங்கள் தெரியவில்லை. 2 மனித இனங்களுக்கும் இடையே கலவிகள் நிகழ்ந்திருக்கக்கூடும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். ஆனால் மனித உடலில் நியாண்டர்தால் ஜீன் இல்லை. உடற்கூறுப்படி குரோமாக்னன் மனிதன்தான் ஹோமோசேப்பியன் என்று அழைக்கப்படும் இன்றைய மனிதன். ஹோமோ என்றால் மனித, சேப்பியன்ஸ் என்றால் புத்திசாலித்தனமான. நாமே வைத்துக் கொண்ட பெயர்தான். நம்மை விட புத்திசாலித்தனம் குறைந்த நியாண்டர்தால் மனிதர்களை ஒட்டுமொத்தமாக வேட்டையாடி அழித்தது நாம்தான் என்கிறார்கள் சில ஆராய்ச்சியாளர்கள். குரோமாக்னன் என்கிற மனித இனம் தனியாகப் பிரிந்து உருவாக வழிவகுத்த ஆப்பிரிக்க ஏவாள்தான் அந்த மலைச்சரிவில் நடந்து போனவள். இன்று குரோமாக்னன் என்கிற அந்த ஆதி மனிதன் பேண்ட் ஷர்ட் அணிந்து கொண்டு சாதாரணமாக அண்ணா சாலையில் நடந்து போனால் உங்களுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியாது. அவனிடம் மயிலாப்பூருக்குப் போக விலாசம் கூட கேட்பீர்கள். நடைப்பயணம். இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க காடுகளில் வாழ்ந்த மனித இனம் பல்லாயிரக்கணக்கான காட்டு மிருகங்களுக்கு நடுவே பதுங்கிப் பதுங்கி மிகுந்த எச்சரிக்கையுடன் வாழ வேண்டியிருந்தது. எந்த நொடியிலும் மரணம் நிகழலாம் என்பதால் மனிதன் மிக மிக கவனமாக இருக்க வேண்டி வந்தது. அவனுடைய செவிப்புலனும் கண் பார்வையும் நுகரும் சக்தியும் இன்றைய மனிதனை விட பல மடங்கு துல்லியமாக கூர்மையாக இருந்தது. எந்நேரமும் ஒரு சிங்கமோ சிறுத்தையோ பாயக்கூடும், விஷப்பாம்புகள் தீண்டக்கூடும் என்கிற அந்த ஆபத்தான நிலையிலும் அவன் காதலோடு பெண்களை புணர்ந்து குழந்தைகளை பெற்றெடுத்தான். உயிர் போராட்டங்களுக்கு நடுவே விபரீதமான அந்த சூழ்நிலையிலும் மனித இனம் மெல்ல மெல்ல பெருகியது. மனிதர்கள் கூட்டாக வசிக்க நிறைய இடம் தேவைப்பட்டது. புறநகர் பகுதிகளுக்கெல்லாம் குடியேறியும் இடம் போதவில்லை. காட்டின் முக்கால்வாசி பகுதிகளை விலங்குகளே ஆக்கிரமித்திருந்தன. அவற்றின் எல்லைகளுக்குள் மனிதன் நுழைய பார்த்தால் அவை அவன் மீது சீறிப் பாய்ந்தன.
எத்தனை காலம்தான் ஆப்பிரிக்க மூலையில் குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுவது? மனிதர்கள் கும்பல் கும்பலாக கிளம்பினார்கள். 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது அந்த நீண்ட நெடிய பயணம். இப்பயணத்தில் நியாண்டர்தால் மனித இனமும் பங்கேற்றிருக்கக்கூடும். ஜெர்மனியில் டசல்ஃப்டர்ஃப் நகர் அருகே நியாண்டர் பள்ளத்தாக்கில்தான் முதலில் நியாண்டர்தால் மனித எலும்புகளும் மண்டையோடுகளும் கிடைத்தன. ஆகவே அந்தப் பெயர். தால் என்றால் ஜெர்மன் மொழியில் பள்ளத்தாக்கு என்று பொருள். ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய மனித இனத்தினர் ஏதோ மாபெரும் அரசியல் பேரணி போல ஊர்வலமாகப் போனதாக கற்பனை செய்து கொள்ள வேண்டாம். இலக்கிய கூட்டங்களுக்கு வரும் எண்ணிக்கை அளவுக்குத்தான் இருந்தார்கள். ஆனால் ஏராளமான குழுக்களாக பிரிந்து அவர்கள் வடக்கு நோக்கி கிளம்பினார்கள். ஒவ்வொரு இடத்திலும் புதிய பழங்கள், இலை தழைகளை சாப்பிட வேண்டியிருந்தது. சிலவற்றைச் சாப்பிட்டு இறந்தவர்களும் உண்டு. அதை பார்த்து மற்றவர்கள் உணவு விஷயத்தில் மேலும் எச்சரிக்கையானார்கள். அப்போதே ஆரம்பித்ததுதான் இன்றளவும் நாம் எதைச் சாப்பிடலாம், எதைச் சாப்பிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வு. இந்த ஆதிகால பயணிகளில் சில பிரிவினர் வசதியான இடம் வந்ததும் அங்கேயே தங்கினார்கள். சிலர் தொடர்ந்து நடந்தார்கள். வழியில் மலைகள், பனிப்பிரதேசம், பாலைவனங்கள் குறுக்கிட்டன. புயல், மழை, கடும் வெயில், எதற்கும் அவர்கள் அசரவில்லை. ஒரு பெரிய ஆச்சரியம், அவன் உலகெங்கும் செல்வதற்கு தடையாக கடல் வழிமறிக்கவில்லை. மனித இனம் பயணிக்கப் போகிறது என்று முன்கூட்டியே தெரிந்ததாலோ என்னவோ, இறைவன் ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்தியிருந்தான். அவர்கள் பயணத்திற்காக கண்டங்கள் பல இடங்களில் இணைந்திருந்தன. உலகின் வடக்குப் பகுதியில் ஐஸ் யுகம் நிகழ்ந்து கொண்டிருந்ததால் மனிதனால் ஆப்பிரிக்காவிலிருந்து வட அமெரிக்காவிற்கும் ஆசியாவிற்கும் நடந்தே போக முடிந்தது. நடப்பது, தங்குவது, மீண்டும் நடப்பது என்று மனிதர்களின் பயணம் ஆப்பிரிக்காவில் தொடங்கி இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் முடிந்தது என்கிறார்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். இந்த பயணத்தை ஆரம்பித்து முடிக்க மட்டும் மனிதனுக்கு சுமார் 1,00,000 ஆண்டுகள் பிடித்தன. 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியாவை அடைந்த மனிதர்களில் ஒரு பிரிவு சீனாவை நோக்கிச் சென்றது. இன்னொரு பிரிவினர் இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள். ஒரு நிமிஷம். சுமார் 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த உலகத்தை இப்போது பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவர் கரெக்டாக வரைந்து காட்டினால் பூகோள ஆசிரியர் சைபர் மார்க் போட்டுவிட்டு அதிர்ச்சியுடன் பையனின் அப்பாவை உடனே அழைத்துக் கொண்டு வரச் சொல்வார். அப்போது இருந்த உலகமே வேறு. அன்று ஆசியாவிலேயே இந்தியா கிடையாது. ஆப்பிரிக்கா, அரேபியா, இந்தியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, தென் அமெரிக்கா இவையெல்லாம் ஒரே கண்டமாக இணைந்திருந்த வேறொரு உலகம் அது. இந்த கூட்டணி கண்டத்திற்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கோண்ட்வானா லேண்ட் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். 15 கோடி ஆண்டுகளுக்கு முன், அதாவது ஜுராசிக் யுகத்தின் போது, ஒரே சப்பாத்தியை ஏதோ 4-5 குரங்குகள் பிடுங்கிய மாதிரி கோண்ட்வானா கண்டம் பீஸ் பீஸாக பீந்தது. அப்படி பிரிந்ததில் ஆப்பிரிக்காவின் கிழக்குப் பகுதியில் ஒட்டிக் கொண்டிருந்த இந்தியா என்கிற பகுதியும் ஒன்று. கீழே கோண்ட்வானா லேண்ட், வடக்கே ஆசியா. இதற்கிடையே இருந்தது கடல்தான். அந்த கடலுக்கு டீத்தீஸ் என்று பெயர். மேற்கு ஆசியாவிலிருந்து சீனா வரை பறந்து விரிந்த மாபெரும் கடல் அது. கிரேக்க புராணப்படி கடல் அரசன் ஓஷியானஸ் மனைவி டீத்தீஸ். ஆப்பிரிக்காவிலிருந்து பீந்த இந்தியா ஒரு கப்பலைப் போல டீத்தீஸ் கடலில் மெல்ல மிதந்து நகர்ந்து சுமார் 5 கோடி ஆண்டுகளுக்கு முன் ஆசியாவோடு மோதியது. உண்மையில் ஆப்பிரிக்கா இந்தியாவின் தாய் வீடு.
ஆசியா புகுந்த வீடுதான். ஆனால் இந்தியாவின் தட்சிண பீடபூமியும் விந்திய மலைகளுக்கு வடக்கே உள்ள ஆரவல்லி மலைத்தொடரும் கர்நாடக, ஆந்திர, தமிழகத்தின் பகுதிகளும் சுமார் 30 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தன என்று தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தட்சிண பீடபூமியில் உள்ள பாறைகளை சோதித்ததில் அவை 36 கோடி வருஷங்களுக்கு முந்தைய பாறைகள் என்று தெரிய வந்திருக்கிறது. ஆகவே தென்னிந்தியாவை வட இந்தியாவின் அண்ணன் என்று கூட சொல்லலாம். இன்று இமயமலை தொடர் இருக்கும் இடத்தில் அன்று டீத்தீஸ் கடல்தான் இருந்தது. இமயமலையின் பாறைகளில் 57 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய சுறா மற்றும் பல வகை மீன்களின் எலும்பு படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்தியா ஆசியாவுடன் மோதிய அந்த இடத்தில் இமயமலை கிளர்ந்தெழுந்து வளர ஆரம்பித்தது. ஒரு வித்தியாசம், மனிதன் சுமார் 20 ஆண்டுகளுக்குள் உயரமாக வளர்ந்து விடுகிறான். மிஸ்டர் இமயமலை உயரமாக வளர சுமார் 3 கோடி ஆண்டுகள் பிடித்தன. வளர்ந்தது போதும் என்று அது முடிவு கட்டியது சுமார் 50 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான். இந்தியாவின் உள்ளே புகுந்த மனித இனம் ஸ்ரீலங்கா போய்ச் சேரும் வரை பயணத்தை நிறுத்தவில்லை. தங்கிச் சென்றதால் அதற்கு மட்டுமே தனியாக 20,000 ஆண்டுகள் பிடித்தன. இலங்கை இந்தியாவிலிருந்து முழுக்க பீய்த்துக் கொண்டு தனிக்குடித்தனம் ஆரம்பித்தது பிறகுதான். எந்த ஒரு வசதியும் இல்லாமல் கும்பல் கும்பலாக நடந்து சென்று உலகத்தின் அத்தனை பகுதிகளையும் தன் வசப்படுத்திய இந்த ஆதி மனிதர்களின் முன்பு எந்த கொலம்பஸும் தக்குனோண்டு மனிதனே. ஆயுள் 30 வயது. இந்தியா என்றதும் இன்றைய பாரத நாடு என்று நேயர்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டியதில்லை. நாடுகள், எல்லைகள், நதிகள் இவை எதுவும் இல்லாத உலகம் அது என்பதை மறக்கக்கூடாது. மனித இனம் தோன்றவே இன்னும் சில கோடி வருடங்கள் இருக்கின்றன. அப்படியென்றால் ஆப்பிரிக்காவிலிருந்து கிளம்பிய மனிதர்கள் வந்து சேர்வதற்கு முன் இந்தியா வெறும் வெட்டவெளியாக இருந்ததா? உயிரினங்கள் எதுவுமே கிடையாதா? 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வரை உலகில் நிகழ்ந்து கொண்டிருந்தது ஜுராசிக் யுகம். அதாவது உலகின் மற்ற பகுதிகளைப் போலவே இந்தியாவிலும் டைனோசர்களின் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. குறிப்பாக இன்றைய கர்நாடக பகுதிகளிலும் நர்மதா பள்ளத்தாக்கு அருகிலும் 6 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய டைனோசர்களின் எலும்புப் படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் டைனோசர்கள் தங்களுடைய கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த காலகட்டம் அது. சில விஞ்ஞான சினிமா படங்களில் டைனோசர்களையும் ஆதி மனிதர்களையும் ஒன்றாக காட்டுவது செமரீல். டைனோசர்கள் அடியோடு அழிந்து சில கோடி ஆண்டுகளுக்குப் பிறகே உலகில் மனிதன் என்னும் ஹோமோசேப்பியன் தோன்றினான் என்பதுதான் உண்மை. டைனோசர்களின் காலத்திலேயே பறவை இனங்களும் பாலூட்டிகளும் தோன்றிவிட்டன. பறவைகள் என்றால் இன்றைய காக்கை, குருவி அல்ல, வித்தியாசமான உருவத்தோடு இருந்த ராட்சசப் பறவைகள். இந்தியாவிலும் அவை வானத்தில் சீறிப் பறந்தன. சுமார் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் மட்டும் 17 வகையான விதவிதமான யானைகள் காடுகளில் திரிந்தன. இப்போது தப்பித்துப் பிழைத்து இருப்பது 2 வகைதான். ஒன்று இந்திய யானை, மற்றது ஆப்பிரிக்க யானை. கூடவே கங்கை நதி உருவான போது அதன் ஓரத்தில் பல்லாயிரக்கணக்கில் நீர் யானைகள் வசித்தன. இப்போது ஆப்பிரிக்காவில் மட்டுமே நீர் யானைகள் உண்டு. 8000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்தியாவில் ஏராளமாக வசித்த பிரபல பறவை நெருப்புக்கோழி. இந்தியாவெங்கும் படர்ந்திருந்த காடுகளில் பல்லாயிரக்கணக்கில் சிங்கங்களும் வளைய வந்தன.
இப்போது பெய்யும், சில சமயம் பெய்யாத பருவமழை மட்டும் இந்தியாவில் 20 லட்சம் ஆண்டுகளாக மாறாமல் பெய்து கொண்டிருக்கிறது. சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவுக்குள் பிரவேசித்த மனிதர்கள் வேறு வகை மனித இனங்களை சந்தித்திருப்பார்களா? நிச்சயமாக சொல்ல முடியவில்லை என்றாலும் 50,000 ஆண்டுகளுக்கு முந்தைய நியாண்டர்தால் மனித எலும்புகள் ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் மகாராஷ்டிரத்திலும் கிடைத்திருக்கின்றன. நியாண்டர்தால் மனிதனும் அவனுக்கு முந்தைய மனித இனமான ஹோமோ எரக்டஸ் என்னும் மனிதர்களும் உபயோகித்த கல் ஆயுதங்கள் இந்தியாவில் ஆங்காங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கல் ஆயுதங்கள் என்பவை இருபுறமும் தேய்த்து ஈட்டி முனை போல கூர்மைப்படுத்தப்பட்ட கற்கள். இந்த வகை கல் ஆயுதங்கள் கர்நாடகாவிலும் சென்னைக்கு அருகில் அந்தரம்பாக்கம் கிராமத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டன. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் உபயோகிக்கப்பட்ட கற்கால ஆயுதங்கள் அவை. இந்த ஆயுதங்களுக்கு மெட்ராஸ் இண்டஸ்ட்ரி என்று தொல்பொருள் ஆய்வாளர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்தியாவில் சுமார் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நியாண்டர்தால் மனித இனமும் 7 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வேறுவிதமான சில மனித இனங்களும் காடுகளில் வசித்ததற்கான தடயங்கள் உண்டு. அந்த மனிதர்களின் கோணத்தில் பார்த்தால் 60,000 ஆண்டுகளுக்கு முன் இன்றைய மனித இனத்தினர் வடமேற்கிலிருந்து இந்தியாவிற்குள் வந்ததும் கூட ஒரு விதத்தில் ஆரியர்களின் படையெடுப்பு மாதிரிதான். இது பற்றி பலவிதமான மாற்றுக் கருத்துக்கள் உண்டு. உலகின் எல்லா பகுதிகளிலும் நிகழ்ந்ததைப் போல நவீன மனித இனம் இந்தியாவிற்குள் வந்ததைத் தொடர்ந்து மற்ற மனித இனங்கள் அத்தனையும் அழிந்து போயின. மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்கிற கொலைவெறியும் ஆக்கிரமிப்பு மனப்பான்மையும் ஆதியிலேயே மனிதனிடம் தோன்றிவிட்டன. இத்தனைக்கும் கிமு 10,000 மனிதர்கள் 30 வயதுதான் வாழ்ந்தார்கள். மிகச் சிலரே 40 வயதைக் கடந்தனர். பழங்கால இந்தியா, அதாவது கிமு 15,000 இன்னும் அகலமாக பெரிதாக இருந்தது. இப்போது மும்பை, விசாகப்பட்டினம், கொல்கத்தா, சென்னை இருக்கும் இடங்கள் எதுவுமே அப்போது கடற்கரையில் அமைந்திருக்கவில்லை. உதாரணமாக, சென்னையில் இன்றைய மெரினாவிலிருந்து கடற்கரைக்கு போக அப்போது 500 அல்லது 700 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி பயணிக்க வேண்டும். மனிதர்கள் நடந்தே உலகெங்கும் பயணிக்க வசதியாக தொடக்கத்தில் இறைவன் கண்டங்களை இணைத்திருந்தான் இல்லையா? கிமு 15,000 பிறகு இன்னொரு ஆச்சரியத்தை இறைவன் நிகழ்த்தினார். பிற்பாடு எகிப்திலிருந்து சிந்துச் சமவெளி வரை நாகரீகங்கள் தோன்றுவதற்கு அந்த ஆச்சரியம்தான் முக்கிய காரணமாக அமைந்தது. பொங்கியது கடல். தொடர்ந்து நாடோடியாக பயணித்துக் கொண்டே இருப்பவர்களைச் சுற்றி நாகரீகம் மலர்வதில்லை. அதற்கு மனிதன் ஓரிடத்தில் தேங்க வேண்டியிருக்கிறது. ஆனால் மனிதன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் நாடோடியாகத்தான் வாழ்க்கையை நடத்தினான். அவன் விட்டுச் சென்ற பிரத்யேகமான வரலாற்றுச் சின்னங்கள் அவனுடைய காலடித் தடங்களே. ஆகவேதான் முதல் மனிதனான ஒரு பெண்ணின் காலடிச் சுவடுகள் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக தொல்பொருள் ஆய்வாளர்களால் இன்று கருதப்படுகிறது. உலகின் பல பகுதிகளில் மனிதன் பிரவேசித்து விட்டான் என்பதை உணர்ந்து கொண்ட இறைவனுக்கு ஒரு விஷயம் உறுத்தியிருக்க வேண்டும். ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் மற்றும் ஆஸ்திரேலியாவின் வடபகுதியிலும் மனிதர்களின் நடமாட்டம் திட்டவட்டமாக நிகழ்ந்துவிட்டதே தவிர உலக வரைபடத்தின் மேற்கு பகுதியும் கீழ்ப்பகுதியும் முழுமையாக உறைந்து போயிருந்தது. உலகின் வயிற்றுப் பரப்பைத் தவிர வடக்கிலும் தெற்கிலும் எங்கெங்கு காணினும் ஐஸ்மயம்தான். பிரிட்டன், வட அமெரிக்கா, ஸ்வீடன், பிரான்ஸ், கீழே ஆஸ்திரேலியாவின் தென்பகுதி
இவை எல்லாமே அப்போது பறந்து விரிந்த வெறும் ஐஸ் பாலைவனங்களாக இருந்ததால் மனிதர்கள் அப்பகுதிகளை முற்றிலும் தவிர்த்தார்கள். இந்த நிலைமையை மாற்றியமைக்க இறைவன் உலக வரலாறு என்ற சதுரங்கத்தில் ஒரே ஒரு காயை மட்டும் நகர்த்த வேண்டியிருந்தது. அல்லது இயற்கை தன்னை சற்றே மாற்றியமைத்துக் கொண்டது என்றும் சொல்லலாம். 17,000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மாற்றம், அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது. உலகின் டெம்பரேச்சர் சற்றே சில டிகிரிகள் உயர்ந்தன. உலகின் சரித்திரத்தையே மாற்றியமைத்த டிகிரிகள் அவை. இயற்கை என்னும் ஜீனியஸின் டச் அது. உலகத்தின் பருவநிலையில் லேசாக வெப்பம் அதிகரித்ததைத் தொடர்ந்து சங்கிலித் தொடர் போல நிகழ்ச்சிகள் நடந்தன. முதலில் உலகின் வட தென் பகுதிகளை போர்வையாக மூடியிருந்த ஐஸ் மெல்ல உருக ஆரம்பித்தது. உருகிய தண்ணீர் ஓட ஆரம்பிக்க ஆங்காங்கே இருந்த ஏரிகளும் நீர்த்திவலைகளும் நதிகளாக மாறின. ஏக காலத்தில் கோடான கோடி டன்கள் ஐஸ் நீராக உருகி நதிகளாக ஓடி கடல்களில் கலக்க கடலின் நீர்மட்டமும் உயர ஆரம்பித்தது. வெப்பம் அதிகரித்ததன் காரணமாக நீராவியாக மாறி மேலே கிளம்பிய கடல் நீர் மழையாக கொட்ட ஏரிகளின் நீர்மட்டமும் உயர நதிகள் நிறைய கிளைகளை விட ஆரம்பித்தன. உதாரணமாக, கிமு 10,000 ஆப்பிரிக்காவின் மத்தியில் உள்ள விக்டோரியா ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்து வழியத் தொடங்கியதில் பிரம்மாண்டமான நைல் நதி தோன்றியது. தென் அமெரிக்காவில் அமேசான் நதி தனக்குத்தானே பாதை வகுத்துக் கொண்டது. இந்தியாவில் சிந்து மற்றும் கங்கை நதிகளும், சீனாவில் யாங்சே மற்றும் மஞ்சள் நதி எனப்படும் ஹுவாங்கோ நதிகளும் சீறிப் பாய்ந்தன. இவையும் இன்னும் பிற பிரம்மாண்டமான நதிகளும்தான் மனித நாகரிகங்களுக்கு அடித்தளமாக அமைந்து உலக வரலாற்றையே மாற்றி அமைத்தன. ஆம், ஒரு பெண் பருவமடைந்த பிறகு அவளிடம் பல மாற்றங்கள் நிகழ்வது போல பருவநிலையில் ஏற்பட்ட மாறுதலும் உலக அழகியை அடியோடு மாற்றியமைத்துவிட்டது. கிமு 12,000 தொடங்கி கிமு 9,000 வரை பாதி உலகை மூடியிருந்த ஐஸ் தொடர்ந்து உருகிக் கொண்டிருந்ததாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். உலகப் பெண் 3,000 ஆண்டுகள் தொடர்ந்து உருகினால் கேட்க வேண்டுமா? உடனே கடலரசன் பொங்கினான். அதனால் நதிகள் என்னும் கரங்கள் அழுத்தந்திருத்தமாக நிலப்பகுதியையும் கடலையும் இணைத்து அணைத்தன. அந்த 3,000 ஆண்டுகளில் கடல் நீர் மெல்ல மெல்ல 400 அடிகள் உயர அதற்குள் அத்தனை நதிகளும் உலகக் கான்வாஸ் மீது ஓவியங்கள் வரைந்து முடித்துவிட்டன. பருவநிலையில் அந்த சில டிகிரி மாற்றங்கள் மட்டும் நிகழாமல் இருந்திருந்தால் உலக நாகரிகங்கள் எதுவுமே தோன்றியிருக்காது என்பது உண்மை. ஆனால் மனிதர்களுக்கு இந்த மாற்றங்கள் புரிபடவில்லை. காடுகளையும் பாலைவனங்களையும் பனிப்பிரதேசங்களையும் பார்த்து பார்த்து பழகிய அவர்களுக்கு வெள்ளம் என்பது புதிய அனுபவம். இன்றிருக்கும் கடற்கரை நாளை இல்லாவிட்டால் எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் பனிக்கட்டிகள் உருக, மறுபுறம் கடல் மட்டம் உயர மனிதர்கள் பயந்து போனார்கள். மனிதனின் ஆழ் மனதில் ஏற்பட்டுவிட்ட வெள்ள அனுபவம்தான் பிற்பாடு எல்லா மதத்தினரின் புராணங்களிலும் பிரளயங்களாக உருவெடுத்திருக்க வேண்டும். கிமு 22,000 முன்பு மேற்கே சைபீரியாவிலிருந்து அலாஸ்கா வழியே நடந்தே வட அமெரிக்காவிற்கு மனிதர்கள் சென்று விட்டிருந்தார்கள். கிமு 11,000 அமெரிக்காவில் மனித சமுதாயம் பரவலாக தழைத்ததற்கான சான்றுகள் உண்டு. இந்த கடல் மட்ட உயர்வு அமெரிக்காவிலும் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்தது. அதாவது, ஆசியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு நடந்து செல்ல வசதியாக இருந்த தரை வராண்டாக்கள் கடல் நீர் உயர்ந்ததன் காரணமாக திடீரென துண்டிக்கப்பட்டன. அமெரிக்க கண்டத்திற்கும் மிச்ச உலகத்திற்கும் இருந்து வந்த தரை வழி தொடர்பு
அத்தோடு போனது. அதிலிருந்து அமெரிக்கா என்கிற கண்டம் இருப்பதே இன்னும் 10,000 ஆண்டுகளுக்கு உலகத்திற்கு தெரியாமல் போய்விட்டது. கொலம்பஸ் என்கிற ஒரு மனிதன் மீண்டும் அமெரிக்காவை கண்டுபிடிக்கும் வரை. அமெரிக்காவைப் போலவே தனித்து விடப்பட்ட அதே அனுபவம் ஜப்பானுக்கும் நேர்ந்தது. கொரியாவுடனும் சைபீரியாவுடனும் ஒட்டிக்கொண்டிருந்த ஜப்பான் கடல் மட்டம் உயர்ந்த காரணத்தால் தன்னந்தனியே பிரிந்தது. பிற்காலத்தில் அமெரிக்காவும் ஜப்பானும் ஆவேசத்துடன் பொருளாதார வளர்ச்சி அடைந்ததற்கு பூகோள ரீதியில் இப்படி தனியே விடப்பட்டதால்தான் என்று சில சமூகவியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். நாகரிகங்கள் தழைக்க நதிகள் மட்டுமே போதுமா? போதாதுதான். என்றாலும் அவைதான் அடிக்கல். நதிகள் உருவானதைத் தொடர்ந்து மனிதர்களிடையே ஆச்சரியமான நிகழ்வுகள் மளமளவென்று தொடர்ந்தன. குரங்கிலிருந்து ஆதி மனிதன் பரிணமித்து சுமார் 30 லட்சம் ஆண்டுகளாக அவனுக்கு மிரட்சியாகவும் புரிபடாமலும் ஒரு விஷயம் இருந்து வந்தது. அது நெருப்பு. ஆனால் நெருப்பை அவன் ரொம்ப காலமாக பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறான். திடீரென்று வானில் கருமேகங்கள் சூழும். பெரிதாக இடி ஒலிப்பதற்கு முன்னால் பளீரென மின்னல் வெளிப்படும். அந்த மின்னல் கீழிறங்கி மரங்களையோ புதர்களையோ தாக்கும்போது குபுக்கென்று சிவப்பு நிற ஜுவாலைகள் தோன்றும். இதைப் பார்த்து மனிதன் ஆரம்பத்தில் நடுங்கிப் போனாலும் மெல்ல மெல்ல துணிவு வர நெருப்பின் அருகில் சென்று ஆர்வத்துடன் பார்த்தான். அவனுக்கு ஆச்சரியம். சிறிது நேரமே நெருப்பு பற்றி எறிந்தாலும் அச்சமயம் பூச்சிகள் அவனை தொல்லைப்படுத்தவில்லை. மிருகங்கள் பயந்து திரும்பி ஓடின. குளிரில் தீயின் அருகாமை மனிதனுக்கு கதகதப்பாகவும் இருந்தது. அதைவிட ஆச்சரியம், எதேச்சையாக இறைச்சியை நெருப்பில் கொஞ்ச நேரம் நீட்டிவிட்டு உண்டபோது இறைச்சி மேலும் சுவையாக இருந்தது. அதற்குப் பிறகு மின்னலடிக்கும் போதெல்லாம் தயாராக ஓடி பற்றிக்கொள்ளும் நெருப்பின் அருகே பெருமையுடன் அமர்ந்து கொண்டான் மனிதன். மின்னல் தீமூட்டும் போதெல்லாம் அவனுடைய ஸ்பெஷல் டின்னர் சுட்ட இறைச்சி. தலைவனும் பூசாரியும். ஒரு பெரிய பிரச்சனை மனிதனுக்கு வருத்தத்தை கொடுத்தது. கொஞ்ச நேரத்தில் தீ மெல்ல மெல்ல அடங்கி அணைந்து போனது. மீண்டும் மின்னலுக்காக வானத்தை ஏக்கத்துடன் பார்த்தவாறு அவன் காத்திருக்க வேண்டி வந்தது. அந்த மனிதர்களில் யாரோ ஒருவனுக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்ய தீயை அணைய விடாமல் காப்பாற்ற வேண்டும் என்கிற யோசனை தோன்றியது. இலை, தழை, குச்சியை தீப்பற்ற வைத்து அவற்றை பத்திரமாக எடுத்து வந்து பாதுகாக்க ஆரம்பித்தான் மனிதன். சில நேரங்களில் அவன் ஓடிச் செல்வதற்குள் மழை பெய்து தொலைத்து தீயை அணைத்ததால் அவனுக்கு ஏக எரிச்சலும் ஏற்பட்டது. நாம் மிகச் சாதாரணமாக கருதும் மேட்ச் பாக்ஸ் அப்போது மனிதனுக்கு கிடைத்திருந்தால் அது அவனுக்கு எப்பேற்பட்ட அதிசய மேஜிக்காக இருந்திருக்கும். ஆரம்பகால மனித இனம் தோன்றி சுமார் 35 லட்சம் ஆண்டுகளுக்குப் பிறகுதான் மின்னல் மரத்துடன் உராய்வதால் நெருப்பு வருகிறது என்பதை புரிந்து கொண்டான் மனிதன். பிற்பாடு பெயர் ஊர் இல்லாத யாரோ ஒரு ஆதிவாசி விஞ்ஞானி சிறிய அளவில் செயற்கை மின்னல் தயாரிக்கும் முயற்சியில் இறங்க சிக்கிமுக்கி கற்கள் பிறந்தன. கிமு 8000 உலக வரலாற்றில் மிக முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது. மனித இனம் மேற்கொண்ட மிகப்பெரிய புரட்சி நடந்தது அப்போதுதான். அது நிகழ்ந்தது பாலஸ்தீனத்தில் உள்ள ஜெரிகோ என்கிற கிராமத்தில். பிற்பாடு ஜோஷுவா படையெடுத்து கைப்பற்றியதாக பைபிளில் சொல்லப்படும் அதே ஜெரிகோ கிராமத்தில்தான். ஜெரிகோவில் உலகின் முதல் நிரந்தர குடியிருப்பு உருவானது மனித வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி. மிக அண்மையில் இந்தியாவில் குஜராத் கடற்கரையில் நீருக்கு அடியில் 9 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு ஊரே இருப்பதை தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய
ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை சோதனை செய்ததில் அவற்றின் வயது கிமு 7500 என்று தெரிய வந்திருக்கிறது. சர்வதேச தொல்பொருள் ஆய்வாளர்களால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உலகின் முதல் நகரம் இந்தியாவில் தோன்றிய பெருமை நமக்கு கிடைக்கும். ஜெரிக்கோவில் வசித்த மக்கள் அருகே காட்டுப்பகுதியில் விளைந்த சில தானியங்களை அரைத்து பொடியாக்கி சுட வைத்து சுவைத்து சாப்பிட்டு வந்தார்கள். அவைதான் கோதுமை, பார்லி என்று தெரியாமலேயே. தவிர களிமண்ணையும் கற்களையும் உபயோகித்து அவர்கள் வீடுகள் கட்டிக் கொண்டார்கள். இருப்பினும் தொடர்ந்து ஜெரிக்கோ மனிதர்கள் உணவுக்காக காடுகளில் திரிந்த மான்களையும் எருதுகளையும் பன்றிகளையும் அலைந்து வேட்டையாட வேண்டியிருந்தது. சட்னி மாதிரி தொட்டுக்கொள்ளத்தான் கோதுமை. ஆடு மாடுகளை மனிதன் பழக்கி வளர்க்க ஆரம்பித்ததும் கிமு 8000 பிறகுதான். முதலில் ஆடுகளும் மாடுகளும் பழக்கப்பட்டது இன்றைய துருக்கி, ஈராக், ஈரான் பகுதிகளில். நிலத்தில் விளைந்த கோதுமை பயிர்களை பாதுகாக்க வேண்டி ஆடு மாடுகளை கிராமத்திற்கு வெளியே ஆண்கள் எச்சரிக்கையாக கட்டிப்போட்டுவிட்டு வேட்டைக்குப் போக வேண்டி வந்தது. கூடவே அந்த வளர்ப்பு மிருகங்களுக்கிடையே கடாக்கள் அதிகம் பிறந்ததால் அவற்றை வெட்டி இறைச்சியை தின்றார்கள். அப்போதுதான் வீட்டில் வெறுமனே இருந்த ஒரு பெண் கையிலிருந்து மண்ணில் தவறி விழுந்த தானியங்கள் மீண்டும் முளைத்தது கண்டு ஆனந்த கூச்சலிட்டாள். ஆர்வத்துடன் தானியங்களை சேகரித்து கூர்மையான கல்லினால் மண்ணை கிளறி அவற்றை விதைக்க, வாவ்! மீண்டும் மீண்டும் பயிர்கள் தலை நீட்டின. உலகில் முதல் விவசாயி ஒரு பெண்தான் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அவள் மண்ணை கிளறப் பயன்படுத்திய சற்றே நீண்ட கல் ஆயுதம்தான் முதல் கலப்பை. பிற்பாடு கலப்பை பெரிதாக தீர்க்கமாக உருவாக்கப்பட்ட பிறகு பெண்கள் அவற்றை கையாள சிரமப்பட்டதால் வலிவு மிகுந்த ஆண் அந்த பணியை மேற்கொண்டான் என்பதும் ஆய்வாளர்களின் கருத்து. சுருக்கமாக, உலக வரலாற்றில் முதலில் ஆடு மாடு பன்றிகளை வளர்த்தது ஆண், முதலில் பயிர்களை வளர்த்தது பெண். கிமு 4000 மனிதனுக்கு கலப்பையை மாடுகளை வைத்து இழுக்க வைத்தால் என்ன என்று இன்னொரு பளிச் ஐடியாவும் தோன்றியது. மேலும் மேலும் பயணித்து அங்கு வந்த வேற்று நாடோடி மனிதர்கள் இப்படி நதிக்கரையோரமாக கிளர்ந்து எழுந்த குடியிருப்புகளை பார்த்து வியப்படைந்தார்கள். உடனே முரட்டுத்தனமாக உள்ளே புகுந்து அவர்கள் சேகரித்து வைத்திருந்த உணவுப் பொருட்களை அள்ளிச் சென்றார்கள். எதிரிகளை தடுத்து கற்களை வீசி துரத்த வேண்டியிருந்தது. இதுதான் முதல் யுத்தமோ? மனிதன் தன்னுடைய மற்றும் கால்நடைகளின் கழிவுப் பொருட்களை விட்டுவிட்டு நடந்து போய்க்கொண்டே இருந்த வரைக்கும் பிரச்சனையில்லை. ஒரே இடத்தில் கழிவுப் பொருட்களுடன் அவன் தங்க ஆரம்பித்தவுடன் கூடவே சாக்கடைகள் வந்தன. அதிலிருந்து முதன்முறையாக மனிதனுக்கு வியாதிகள் வந்தன. ஆரம்பத்தில் ஆடு மாடுகளின் பாலிலிருந்து டிபியும் அம்மை நோயும் வந்தன. வாத்துக்களிடமிருந்தும் பன்றிகளிடமிருந்தும் ஒருவகை ஃப்ளூ ஜுரம் வந்தது. தொடர்ந்து வெளிமனிதர்களின் திடீர் தாக்குதல்கள் நிகழ துரத்தியடித்த கிராமத்து மக்கள் புத்திசாலித்தனத்துடன் சிலரை பிடித்து வைத்துக் கொண்டு வேலை வாங்க ஆரம்பித்தார்கள். அதோடு படையெடுப்புகளை தடுக்க கிராமத்தைச் சுற்றி கோட்டைச் சுவர்களையும் எழுப்பினார்கள். கிராமத்தில் உள்ளவர்களில் வயதான அனுபவம் மிகுந்தவன் அந்த குடியிருப்புக்கு தலைவனானான். அவன் சொல்படி எல்லோரும் வணங்கி நடந்தனர். பருவநிலை, நட்சத்திரங்களின் இடமாற்றம், இயற்கையின் போக்கு இவற்றை தொடர்ந்து கவனித்து கணக்கு போட்ட இன்னொரு புத்திசாலி எதை எப்போது செய்ய வேண்டும் என்று தலைவனுக்கு ஆலோசனை கூறினான். அவன் சொன்னபடியே சில நிகழ்ச்சிகள் இயற்கையில் நிகழ்ந்தன. அந்த முதல் பூசாரி அல்லது ஜோசியர் யாரென்று தெரியவில்லை. ஆனால் தனித்து நின்ற சில இயற்கையான விஷயங்களை மக்கள் வணங்கி வழிபடவும் அவற்றை திருப்திப்படுத்த ஆடு மாடு கோழிகளை பலி கொடுக்கவும் சொல்லிக் கொடுத்தது அவன்தான். மிகச்சிறந்த விலைமதிப்பு மிகுந்த பரிசு அல்லது பலி எதுவாக இருக்க முடியும் என்கிற கேள்விக்கு மனிதன் என்று பதில் வந்தது பூசாரியிடமிருந்து.
ஆம், மொத்தத்தில் மனிதனது மூளை முழு வளர்ச்சியடைந்து விட்டது. இனி விஸ்வரூபம் எடுக்க வேண்டியதுதான் பாக்கி. நாகரீகம் என்றால் என்ன? அதற்கான அடிப்படை தகுதிகள் எவை? சுருக்கமாக விளக்க வேண்டுமெனில், குறுகிய காலமாக இருந்தாலும் அந்தக் காலகட்டத்தில் மனித சமுதாயம் எல்லா துறைகளிலும் சாதனைகள் நிகழ்த்தி புதிய கலாச்சாரத்திற்கும் மனித மேம்பாட்டுக்கும் வழிவகுத்திருந்தால் அதுதான் நாகரீகம். உலகின் மையத்தில் ஏதோ ஆதார சக்தியைப் போல நாகரிகம் நிகழ்வதில்லை. அங்குமிங்கும் ஏதேதோ மூலை முட்டுகளில்தான் நாகரிகங்கள் கிளர்ந்தெழுகின்றன. அதைத் தொடர்ந்து மனித சமுதாயம் பல மடங்கு வேக நடை போட ஆரம்பிக்கிறது. உச்சியில் கோயில். நாகரீகம் கிளர்ந்தெழுந்ததும் புதிய பண்பாடுகள், கலாச்சாரங்கள், வழிபாடுகள் தோன்றுகின்றன. மொழி, கட்டடக்கலை, ஓவியம், இசை, சிற்பக்கலை, தத்துவம், இலக்கியம், சட்டம் எல்லாமே ஏக காலத்தில் தலை நீட்டுகின்றன. இவை தவிர யுத்தங்களும் நாகரிக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதை தர்ம சங்கடத்துடன் ஒப்புக்கொண்டாக வேண்டும். யுத்தம் மனிதர்களிடையே ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தத்தான் செய்கிறது. பாரசீகத்துடன் நிகழ்ந்த போரில் ஏத்தன்ஸ் வெற்றிக் கொடி நாட்டிய பிறகே ஏத்தன்ஸின் பொற்காலம் தொடங்கியது. அகஸ்டஸ் சீசர் போரில் குவித்த வெற்றிகளுக்குப் பிறகுதான் மத்திய தரைக்கடல் பகுதிகள் முழுவதும் அவர் வசப்பட்டு ரோமானிய நாகரிகம் உச்சத்திற்குப் போனது. இரண்டாவது ராம்சஸ் எகிப்தில் கோலோச்சிய காலகட்டத்தில் அவன் வீரம் காரணமாக எகிப்திய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து பிரம்மாண்டமாக ஜொலித்தது. சில சமயங்களில் கொடுங்கோல் மன்னர்கள் கையில் ஆட்சி போவதுண்டு. அச்சமயத்தில் பேச்சுக்கலை, தத்துவ விசாரணைகள், நாடகக்கலை போன்றவற்றின் கழுத்து நெரிக்கப்பட்டாலும் ஒன்று மட்டும் தொடர்ந்து உயிர்த்துடிப்போடு இயங்கியது. அதுதான் இலக்கியம், குறிப்பாக கவிதைகள். ஒரு நாட்டின் பொற்காலத்தில் மட்டுமல்ல, மக்களை மருள வைத்த இருண்ட காலத்திலும் கவிதைகள் உயிர்த்தெழுந்தன. மகிழ்ச்சியிலும் கவிதை, துக்கத்திலும் கவிதை. இது தவிர எல்லா சூழ்நிலைகளிலும் இலக்கியத்தைத் தவிர சாகாவரம் பெற்றிருந்தது மது வகைகள். விதவிதமான மதுபானங்கள் தயாரிப்பது ஒவ்வொரு நாகரிகத்திலும் மிக அவசியமான சம்பிரதாயமாக இருந்தது. உதாரணமாக, பாபிலோனியர்கள் பீர் குடிப்பதை மிகவும் முக்கியமாக கருதினார்கள். ஆம், மெசபடோமியா என்று அழைக்கப்படும் நாகரிகத்தை பிரசவித்த இடம் பாபிலோனியா. இந்த நாகரிகம் இல்லையெனில் எகிப்திய நாகரிகமே இல்லை என்கிறார்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். அவர்களை பொறுத்தமட்டில் உலகின் முதற் பெரும் நாகரிகம் இதுவே. முதலில் நாடோடித்தனத்திலிருந்து விலகி கலாச்சார தனிப்பாதை ஏற்படுத்தியவர்கள் பாபிலோனியர்கள்தான். அப்போது இந்தியா, சீனா, ஈராக், ரஷ்யா என்றெல்லாம் நாடுகள் கிடையாது. ஆங்காங்கே மக்கள் குடியேறியதோடு சரி, மற்றபடி உலகம் ஒன்றாக இருந்த காலம் அது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். துருக்கியில் தொடங்கி சிரியா, ஈராக் வழியே மெதுவாக அடர்த்தியாக ஓடும் 2735 கிலோமீட்டர் நீளமுள்ள யூப்ரட்டீஸ் நதி மற்றும் பெயருக்கேற்ப முரட்டுத்தனமும் வேகமும் மிகுந்த 1850 கிலோமீட்டர் நீளமுள்ள டைக்ரிஸ் நதி, இந்த இரண்டு மாபெரும் நதிகளும் பாரசீக வளைகுடா அருகே இணைந்து சங்கமமாகின்றன. இந்நதிகளுக்கு நடுவே பறந்து விரிந்திருக்கும் பிரம்மாண்டமான முற்றத்தில்தான் பாபிலோனிய நாகரிகம் உருவெடுத்து உலக வரலாற்றை மாற்றியமைத்தது. இரு நதிகள், அவை கொண்டு வந்து கொட்டிய ஜீவனுள்ள வண்டல் மண் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏராளமான நிரந்தர குடியிருப்புகள் அந்த முற்றத்தில் தோன்றியதில் ஆச்சரியமில்லை. ஆனால் அத்தனையும் டஜன் கணக்கில் சின்ன சின்ன ஊர்கள்தான். ஒவ்வொரு ஊருக்கும் தலைவன் தோன்றினான்.
இந்த குட்டி ஊர்கள் உருவாகவே 2000 ஆண்டுகள் பிடித்திருக்க வேண்டும் என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. நாடோடியாக பயணித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு தாங்கள் ஒன்றாக இணைந்ததும் அந்த ஏற்பாட்டிலிருந்த நன்மைகளும் இந்த இடம் எங்களுடையது என்கிற பொசசிவ்னஸை தந்ததில் வியப்பில்லை. இத்தனைக்கும் இன்று ஒரு டூரிஸ்ட் ஈராக்கின் தென்பகுதியில் உள்ள பண்டைய ஊர் என்னும் ஊரில் உள்ள சிறிய குன்றின் மீது ஏறி நின்றால் அதன் பரம விரோதி ஊரான எரிடூவை தொலைவில் பார்க்க முடியும். அது என்ன ஊர் என்னும் ஊர்? நேயர்களின் ஆச்சரியம் புரிகிறது. முதல் ஊரின் பெயரே ஊர் என்பது ஓர் ஆச்சரியம்தான். இன்னொரு புறம் திரும்பிப் பார்த்தால் ஊருடன் தொடர்ந்து போரிட்டுக் கொண்டிருந்த யூரக் மற்றும் லார்சா என்னும் ஊர்கள் தெரியும். தலைவர்கள் என்னவோ நம்ம ஊர் பண்ணையார் லெவல்தான். தலைவர்களில் அதிக புத்திசாலித்தனமும் வீரமும் லட்சியங்களும் கொண்டவர்கள் உருவாகாமல் இருப்பார்களா? கிமு 2340 யும்மா என்கிற ஊரை ஆண்ட லியூகா சக்கேசி திடீரென்று கூட்டமாக படையெடுத்துச் சென்று அக்கம்பக்கத்து ஊர்கள் அனைத்தையும் கைப்பற்றினான். சக்கேசியின் ஐடியாவை எடுத்துக்கொண்டு பிற்பாடு அவனையே வென்ற வல்லவனுக்கு வல்லவன் அகாட் என்கிற ஊரை ஆண்ட சார்கான். நிறையவே குட்டி குட்டி யுத்தங்கள். அதில் தோற்றவர்களின் கதி? களத்திலேயே அத்தனை எதிரிகளும் தீர்த்து கட்டப்பட்டார்கள். பிற்பாடு அவர்களில் வலுவானவர்களை கொல்லாமல் பார்வையை மட்டும் பறித்து அவர்களை இழுத்து வந்து வாழ்நாள் முழுவதும் அடிமைகளாக வேலை வாங்கினார்கள். சார்கான் ஒரு வேலைக்கார பணிப்பெண்ணுக்கு பிறந்தவன். அப்பா பெயர் தெரியாது. அந்த கூடலினால் வேலைக்கார பெண்ணுக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்க வேண்டும். எல்லா புராணங்களிலும் வரும் ஒரு காரியத்தைச் செய்தாள் அவள். பிறந்த குழந்தையை ஒரு கூடையில் வைத்து யூப்ரட்டிஸ் நதியில் விட்டுவிட்டாள். அங்கு குளிக்க வந்த இஷ் என்னும் ஊரின் ராஜகுமாரி கூடையில் வந்த அந்த குழந்தையை காப்பாற்றினாள். வளர்ந்து பெரியவனான சார்கான் பட்டத்து இளவரசராகி மன்னராக இருந்த தாத்தாவை கொன்று ஆட்சியை கைப்பற்றினான். தெற்கு துருக்கியிலிருந்து பாரசீக வளைகுடா வரை பறந்து விரிந்த மெசபடோமியா என்னும் ராஜ்யத்தை நிறுவிய சார்கானை அகில உலக முதல் மன்னனாக கருதலாம். சார்கான் ஆட்சி கிமு 2334 2279 வரை 55 ஆண்டுகள் நீடித்தன. இந்த காலகட்டத்தில் மொழி, கட்டடக்கலை, சிற்பக்கலை எல்லாமே நுணுக்கம் பெற்றன. யாரோ ஒரு மெசபடோமிய கொத்தனார் கட்டடக்கலையில் வளைவைக் கண்டுபிடித்தார். அதாவது ஆர்ச். வளைவு இல்லையேல் பாலங்கள் இல்லை. இன்னொருவர் சக்கரம் கண்டுபிடித்தார். நூற்றுக்கணக்கான படிகள் ஏறி உச்சியில்தான் கோயில் இருக்க வேண்டும் என்பதை வேறொருவர் கற்பனை செய்து உருவாக்கினார். கோயில்களை உயரத்தில் அமைப்பது அப்போது ஆரம்பித்ததுதான். வீரர்களுக்கு யூனிஃபார்ம் வந்ததும் அப்போதுதான். உலோகத்தை பட்டையாகத் தட்டி கூர்மையாக்கி போர் வாட்களை தயாரிக்கும் விஞ்ஞானம் இன்னும் வரவில்லை. ஆகவே ஈட்டிகள்தான் ஆயுதம். சக்கரம் வந்துவிட்டாலும் ரதங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒரு பெரிய பலகை, 4 சக்கரங்கள், தளவாடங்களை எசகு பிசகாக அதில் ஏற்றி இழுத்துச் செல்ல கழுதைகள். போருக்குச் செல்வதற்கு முன் வீரர்கள் நிறைய ஒயின் அருந்தினார்கள். அடுத்த கட்டத்திற்குப் போக இன்னும் கற்பனையும் கட்டுப்பாடும் சட்ட திட்டங்களும் லட்சியங்களும் தேவைப்பட்டன. இதையெல்லாம் கொண்டு வந்து வழிகாட்ட கண்டிப்பான விவேகமான தலைவன் தேவை. பாபிலோன் என்னும் ஊரில் அப்படி ஒரு லட்சிய மன்னன் தோன்றினான். பெயர் ஹமுராபி. உலகின் முதற்பெரும் சக்கரவர்த்தி அவனே. சட்டம் தந்த சக்கரவர்த்தி. பொதுவாகவே ஜீவநதிகள் வள்ளல்களாக வாரி வழங்கும் வண்டல் மண் உயிர் துடிப்பானது. பயிர்களை மட்டுமல்ல, காதலையும் கலவியையும் உலக மக்களிடையே வளர்த்ததும்
அந்த மண்தான். கரையோரங்களில் குடியிருப்புகளை அமைத்துக் கொண்ட உடனேயே பாதுகாப்பான உணர்வு மனிதர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. இது நம் இடம் என்கிற முடிவு வந்த பிறகு வீடுகள் தோன்றிவிட்டன. பல காலமாக தொடர்ந்து நிகழ்ந்த நாடோடி வாழ்க்கையும் பயணங்கள் ஏற்படுத்திய சோர்வும் ஒரு வழியாக அவர்களிடமிருந்து நீங்கின. அடுத்தபடி அவர்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டது இனப்பெருக்கத்தில்தான். மிகவும் ஸ்லோ மோஷனில் இருந்த ஜனத்தொகை உலகெங்கும் வேகமாக அதிகரிக்க ஆரம்பித்தது அப்போதுதான். ஜெரிக்கோ என்கிற அந்த முதல் கிராமத்தில் விவசாயம் தொடங்கிய காலகட்டத்தில் உலகின் மொத்த மக்கள் தொகையே 1 கோடிக்கும் சற்று குறைவு. மெசபடோமியாவில் முதற்பெரும் நாகரீகம் வேரூன்றியபோது உலகின் ஜனத்தொகை 5 கோடியை எட்டியிருந்தது. கிட்டத்தட்ட இன்றைய தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அது. கிமு 2000 9 கோடியாகப் பெருகிய மக்கள் தொகை இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் 30 கோடிக்குச் சென்றது. அதாவது அப்போதைய முழு உலக மக்கள் எண்ணிக்கையே இன்றைய இந்தியாவின் ஜனத்தொகையான 100 கோடியில் 1/3 பங்குதான். கிமு 3000 மெசபடோமியாவில் ஊர் என்கிற ஊரைத் தொடர்ந்து 18 நகரங்கள் கிளர்ந்தெழுந்தன. ஒவ்வொரு ஊரிலும் சுமார் 50,000 மக்கள் வசித்ததாக தகவல். அதில் ஒரு நகரமான பாபிலோனியாவில் பிறந்தவர்தான் ஹமுராபி. மனித சமுதாயம் வேகமாக முன்னேற்றமடைந்து ஜொலிக்க கனவுகளும் கற்பனை வளமும் கண்டிப்பும் கொண்ட தலைவன் அத்தியாவசியம் என்பதை நிரூபித்த முதல் மன்னர் ஹமுராபி. ஹமுராபி பிறந்த ஆண்டு எதுவென்று நிச்சயமாக தெரியவில்லை என்றாலும் கிமு 1764 அவர் அரியணையில் ஜம்மென்று அமர்ந்து அமர்க்களமாக ஆட்சி புரிந்தது உண்மை. அவர் இறந்து 1500 ஆண்டுகளுக்குப் பிறகுதான் அலெக்சாந்தரும் புத்தரும் சீசரும் இயேசுவும் அசோக சக்கரவர்த்தியும் பிறக்கவே போகிறார்கள் என்பதை நினைக்கும்போது ஹமுராபி ஆட்சி பற்றிய தகவல்கள் நமக்கு ஆச்சரியத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்துகின்றன. அப்போது பள்ளிக்கூடங்களில் சரித்திர புத்தகம் இருந்தாலும் அதில் பாடங்களே இருந்திருக்க முடியாது என்பதை எண்ணிப் பார்த்து இன்றைய மாணவர்கள் பெருமூச்சுடன் பொறாமைதான் பட முடியும். அரபு நாடுகளில் நாடோடிகளாக நடமாடிய வீர இனத்தைச் சேர்ந்தவர்தான் ஹமுராபி. அவர்களில் பலர் மெசபடோமிய பகுதிகளில் குடியேறி உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட பல பணிகளில் ஈடுபட்டு போகப் போக மெல்ல ஆட்சிப் பொறுப்பையும் கைப்பற்றினார்கள். ஹமுராபி ஆட்சிப் பொறுப்பை ஏற்றபோது பாபிலோனிய ராஜ்யத்தின் குறுக்களவு சுமார் 50 மைல்களே. அவர் அரியணை ஏறி 30 ஆண்டுகளுக்குள் பாபிலோனியா இன்றைய ஈராக் அளவிற்கு விரிந்து பறந்தது. மொத்த மெசபடோமியாவே பாபிலோனியா என்று பிற்பாடு அழைக்கப்படும் அளவிற்கு புகழும் அடைந்தது. தன் ராஜ்யத்தின் எல்லைகளை வீரத்தால் விஸ்தரித்ததோடு நில்லாமல் ஒரு கட்டுப்பாடான ஆக்கப்பூர்வமான ஆட்சியையும் உருவாக்கியதால்தான் ஹமுராபி இன்றளவும் உலக வரலாற்றில் மிக முக்கிய இடத்தைப் பெறுகிறார். தமிழகத்தை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டதைப் போல அங்கேயும் அருகருகே வெவ்வேறு மன்னர்கள் கோலோச்சினார்கள். லார்சா என்னும் ராஜ்யத்தை ரிம்சின் என்கிற மன்னரும், ஆசூர் என்கிற ராஜ்யத்தை ஷாம்சி அடாட் என்கிற அரசரும் ஆண்டார்கள். எல்லாமே 300 மைல்களுக்குள் இருந்த தனித்தனி குட்டி ராஜ்யங்கள். ஆரம்பத்தில் ஹமுராபி எந்த சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபடாமல் நிர்வாகத்தில் மட்டுமே கவனம் செலுத்த மற்ற 2 மன்னர்களும் தொடர்ந்து தங்களுக்குள் போரிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவ்வப்போது ஒரு மன்னர் ஹமுராபியிடம் பாபிலோனிய காலாட்படையில் ஒரு பிரிவை அனுப்பி உதவச் சொல்லி தூதுவரை அனுப்புவார். ராஜதந்திர நிலைமைக்கேற்ப ஹமுராபியும் உதவியதுண்டு. நியாயமாக அசூரை ஆண்ட ஷாம்ஷி அடாட் வலுவான ஒரு சாம்ராஜ்யத்தை விஸ்தரித்து ஹமுராபியை ஓரங்கட்டியிருக்க வேண்டும். அதற்கான வீரமும் விவேகமும் இருந்தும் அவருக்கு மகன்கள் மூலம் பிரச்சனை ஏற்பட்டது. அண்ணன் இஷ்மே தகான், தம்பி யஸ்மா அடாட் இருவரும் கோஷ்டி சேர்த்துக் கொண்டு
அடுத்த அரசர் நீயா நானா என்கிற மோதலில் இறங்கினார்கள். ராஜ்யமெல்லாம் இல்லாமல் அந்தக் கால ஆதிவாசிகளைப் போல நாடோடிகளாக நாம் இருந்திருக்கக் கூடாதா என்று தந்தையார் வெறுத்துப் போகும் அளவிற்கு நிலைமை ஏடாகூடமாகியது. குறிப்பாக இளைய மகன் எஸ்மா பெண்களோடு சல்லாபிப்பதில் அதிக நேரம் செலவிட்டது அப்பாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஒரு சமயம் கூடாரத்திற்கு வெளியே பக்கத்து ராஜ்யத்திலிருந்து வந்த தூதுவர் காத்திருக்க, உள்ளே எஸ்மா கவலையே படாமல் ஒரு பெண்ணை தழுவிக்கொண்டு நேரம் போக்கியது தெரிந்து, முடிவுகள் எடுக்கும் திறமையை நீ இழந்து விட்டாயா, அல்லது நீ கொஞ்சிக் கொண்டிருக்கும் பெண்கள் உன் தாடியை மழித்து எடுத்து விட்டார்களா என்று மகனுக்கு தந்தை கோபமும் கிண்டலும் கலந்த கடிதம் அனுப்பினார். மெசபடோமியாவில் அப்போது தாடி வைத்துக் கொள்வது பெருமிதமான சம்பிரதாயம். அண்ணனும் தன் பங்குக்கு, கோட்டை வாசலில் 10 எதிரிகள் வந்தால் போதும், உடனே பெரும் படையுடன் கிளம்புகிறாய், பலே உன் வீரம் என்று எழுதிய கடிதமும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைத்திருக்கிறது. கடிதம் என்றால் ஓலையோ காகிதமோ அல்ல, களிமண்ணை படரவிட்டு அது ஈரமாக இருக்கும்போதே அதில் மெனக்கட்டு எழுத்துக்களைச் செதுக்க வேண்டும். கிமு 1780 தந்தை ஷாம்ஷி இறந்து போக மூத்த மகன் இஷ்மே ஆட்சியில் அமர்ந்தான். சொகுசு தம்பியின் கதி பற்றி தெரியவில்லை. தம்பியை தந்தையோடு துணைக்கு அண்ணன் அனுப்பியிருக்கக்கூடும். சில ஆண்டுகள் கழித்து இஷ்மே தகான் படை உதவி கேட்டு ஹமுராபிக்கு தூதனுப்ப முதல் முறையாக ஹமுராபி அதற்கு இணங்க மறுத்தார். அதுவரை ஹமுராபியை தனக்கு கப்பம் செலுத்த வேண்டிய சிற்றரசனாக கருதிய இஷ்மே பாபிலோனிய மன்னனுக்கு பாடம் கற்பிக்க கோபத்துடன் படையோடு கிளம்பினான். கடைசியில் போர்க்களத்தில் பாடம் கற்பித்தது என்னவோ ஹமுராபிதான். தோற்றுப்போய் ஹமுராபிக்கு கீழ் சிற்றரசனாக இஷ்மே அடங்கி நடக்க வேண்டி வந்தது. சில நேரங்களில் ஒரு யுத்தமும் அதில் கிடைக்கப்பெறும் வெற்றியும் கூட நாட்டு மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை தந்து நரம்புகளெங்கும் போர் முரசுகளை கொட்ட வைக்கிறது. ஹமுராபியின் வீரர்களும் தூக்கிய ஈட்டிகளை கீழிறக்காமல் தொடர்ந்து வீர நடை போட்டார்கள். ரிம்சின் ஆண்ட லார்சா அவர்களை எதிர்த்து நின்றது. முற்றுகை முடிவுக்கு வராமல் போகவே ஹமுராபி தன் வீரர்களைக் கொண்டு யூப்ரட்டிஸ் நதியின் குறுக்கே தற்காலிக அணை ஒன்றினைக் கட்டி வெள்ளத்தை ஊர்ப்பக்கம் திருப்ப லார்சாவின் கோட்டைச் சுவர்கள் வீழ்ந்து நீரில் தத்தளித்தது. 2வது அலையாக பாபிலோனிய காலாட்படை ஆவேசமாக உள்ளே புகுந்து ஊரை கைப்பற்றியது. பாபிலோனிய கடவுளான மார்ட்டுக்காசியினால் தண்ணீரைக் கொண்டே லார்சாவை வென்றேன் என்று பிற்பாடு களிமண் டயரியில் குறிப்பெழுதி வைத்தார் ஹமுராபி. கிமு 1757 மெசபடோமியா பிரதேசத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் ஹமுராபியின் ஆட்சிக்குள் வர உலகின் முதல் பாபிலோனியா சாம்ராஜ்யம் உருவானது. அதற்குப் பிறகு ஹமுராபி நிகழ்த்திக் காட்டியது உலக வரலாற்றில் ஆச்சரியமான ஒன்று. கண்ணுக்குக் கண், பல்லுக்குப் பல். சரியாக 106 ஆண்டுகளுக்கு முன்பு மெசபடோமியாவில் தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஜக்கஸ் த மார்டின் 7 அடி நீளக் கல்வெட்டு ஒன்றை தோண்டி எடுத்தார். எந்த அளவிற்கு அது முக்கியமானதொரு கண்டுபிடிப்பு என்பது அவருக்கே ஆரம்பத்தில் தெரிந்திருக்க நியாயமில்லை. இன்றளவும் பிரமிப்பூட்டும் ஹமுராபியின் சட்டங்கள்தான் அந்த கல்வெட்டில் செதுக்கப்பட்டிருந்தன. ஹமுராபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை திட்டவட்டமான எதுவுமே இல்லாமலிருந்தது. எடுத்தேன் கவிழ்த்தேன், தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்கிறபடிதான் சமுதாயம் இயங்கியது. ஆங்கிலத்தில் மைட் இஸ் ரைட் என்று சொல்வார்கள். அதுபோல அதன் விளைவாக நீதி, நியாயம், தர்மம் எதற்குமே அர்த்தமில்லாமல் போனது. எது சரி, எது தவறு போன்ற அடிப்படை கேள்விகளுக்குக் கூட விடைகள் இல்லை. சின்ன சின்ன ஊர்கள் ராஜ்யம் என்ற பெயரில் இயங்கியதால் அசால்ட்டான கட்டை பஞ்சாயத்துக்கள்தான் நடந்தன. ஹமுராபி இது பற்றி தீவிரமாக சிந்தித்திருக்க வேண்டும். ராஜ்யம் பறந்து விரிந்துவிட்ட நிலையில்
ஆங்காங்கே இஷ்டப்படி கட்டை பஞ்சாயத்துக்கள் நடந்தால் பின் எதற்கு மன்னர், சாம்ராஜ்யம், நிர்வாகமெல்லாம்? ஏதோ ஓர் இரவில் ஹமுராபி படுக்கையிலிருந்து திடுதிப்பென்று எழுந்து விளக்கை ஏற்றிவிட்டு அமைச்சர்களை அழைத்து டிக்டேட் செய்ய ஆரம்பித்தாரோ என்னவோ. முதன்முறையாக உலகில் தெளிவான சட்டங்கள் பிறந்தன. சட்டங்கள் என்றால் ஏதோ பொத்தாம் பொதுவானவை அல்ல. யோசித்து யோசித்து ரொம்பவே நுணுக்கமாக ஆயிரக்கணக்கில் சட்டங்களை இயற்றினார் ஹமுராபி. ஒவ்வொரு குற்றத்திற்கும் என்ன தண்டனை என்பது ஹமுராபி வந்த பிறகுதான் நிர்ணயிக்கப்பட்டது. 1900 ஜாக்கஸ் தோண்டியெடுத்த அந்த பிரமிப்பான கல்வெட்டை தற்போது பிரான்சில் உலகப் புகழ்பெற்ற லூவர் மியூசியத்தில் நாம் பார்க்க முடியும். உதாரணமாக, ஹமுராபியின் சட்டத்தில் ஒருவரை யாராவது அடித்தால் கூட அபராதம் உண்டு. விஐபியை அடித்தால் அதிக அபராதம். கற்பழிப்பு, கடத்தல், குழந்தைகளோடு உடலுறவு கொள்ளல், போர்க்களத்தில் பயந்து ஓடுவது, திருட்டு, வழிப்பறி கொள்ளை, நிர்வாகத்தில் லஞ்ச ஊழல், இதற்கெல்லாம் தண்டனை ஒன்றே, மரணம். இது தவிர பாபிலோனியர்கள் பீர் குடிப்பதை மிக முக்கிய சம்பிரதாயமாக கருதியதால் பீர் தயாரிப்பாளர்கள் தரம் குறைந்த பீர் தயாரித்தால் அவர்களுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டது. கள்ளச்சாராயத்திற்கு சான்ஸே இல்லை. இன்றளவும் வார்த்தை பிரயோகங்களில் பயன்படுத்தப்படும் an eye for an eye, a tooth for a tooth என்பது ஹமுராபி ஆரம்பித்து வைத்ததுதான். அதன்படி ஒருவரை ஓங்கி குத்தி அவர் பல் உடைந்தால் பதிலுக்கு குத்தியவரின் பல் உடைக்கப்பட்டது. அலட்சியமாக ஆபரேஷன் செய்யப்பட்டு நோயாளி இறந்து போனால் சர்ஜனின் விரல்கள் வெட்டப்பட்டன. ஆம், அப்போது கேட்டராக்ட் கண் ஆபரேஷன் கூட நடந்ததாக தகவல். பாபிலோனிய டாக்டர்கள் அண்டை நாடுகளுக்கு கூட விசிட் போனார்கள். சரியாக நோயாளியை கவனிக்காத நர்ஸுக்கு கூட பனிஷ்மெண்ட் கடுமையாகத் தரப்பட்டது. தவிர அன்றாட வாழ்க்கைக்கு தொடர்பான சட்டங்களும் இயற்றப்பட்டன. தச்சருக்கு எவ்வளவு சம்பளம் தரப்பட வேண்டும், உழைப்பாளர்களுக்கு எவ்வளவு நாட்கள் விடுமுறை தர வேண்டும், மருத்துவர்கள் ஏழைகளிடமும் பணக்காரர்களிடமும் என்ன ஃபீஸ் வாங்க வேண்டும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ரூல்ஸ் போடப்பட்டன. ஆச்சரியமான ஒரு சட்டம், வீடு கொள்ளையடிக்கப்பட்டு குறித்த காலத்திற்குள் காவலர்கள் திருடர்களை கைது செய்யாவிட்டால் அந்த காவலர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டு திருடப்பட்ட தொகையை பாதிக்கப்பட்ட குடிமகனுக்கு அரசு நிர்வாகம் தந்து காம்பன்சேட் செய்ய வேண்டும். இப்படி ஒரு துணிச்சலான சட்டத்தை தற்போது எந்த நாட்டிலாவது கொண்டு வர முடியுமா? பாபிலோனிய காவல் தெய்வமான மார்ட்டுக் கோயில்களில்தான் நீதிமன்றங்கள் செயல்பட்டன. கோர்ட்டுக்கு பெயர் புறம். தமிழ் அந்தப்புறத்தில் வருவது போல. மொழி என்பதைத் தொடர்ந்து எழுத்து மெசபடோமியாவில்தான் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது மொழி ஆய்வாளர்களின் கருத்து. கிமு 4000 அங்கு களிமண் பேப்பரில் சட்டங்கள், உடன்பாடுகள், அட்டவணைகள், லெட்ஜர்கள் போல தயாரிக்கப்பட்டன. போகப் போக பேசுகிற மொழியை பிரித்து தனிப்படுத்தி ஒவ்வொரு எழுத்துக்கும் குறியீடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. காகிதம் இன்னும் வரவில்லை என்பதால் ஈரக் களிமண்ணை பரப்பி அதில் எழுத்தாணியால் எழுதி அது உலர்ந்தவுடன் இன்னொரு ஈரக் களிமண் பேப்பரால் அதை பேக்கிங் செய்து சீல் வைத்து விடுவார்கள். அதை கீழே போட்டு உடைக்காமல் ஜாக்கிரதையாக கொண்டு செல்ல வேண்டும். பெற்றுக்கொண்டவர் பார்சலை லேசாக தட்டி உதிர்த்தால் போதும், உள்ளே லெட்டர். ஆயிரக்கணக்கான குறியீடுகளை வேகமாக களிமண்ணில் எழுத கல்வியறிவு ரொம்ப தேவைப்பட்டதால் இதற்காக ஹமுராபி ஸ்பெஷல் பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்தார். அங்கு சட்டம், மருத்துவம், அரசியல் போன்ற விஷயங்களை எழுதுவதற்கு தனித்தனியாக பயிற்சி அளிக்கப்பட்டது. எழுத்து என்பது இப்படியாக முழு உருவம் பெற
சுமார் 800 ஆண்டுகள் பிடித்ததாக கூறப்படுகிறது. மொழி மனிதனின் கைவசப்பட்டவுடன் அடுத்த கட்டமாக இலக்கியம் வந்துவிட்டது. கிமு 2600 பாபிலோனியர்களால் எழுதப்பட்ட சிறுகதைகள், புராணங்கள், சுற்றுலா தகவல்கள், மன்னர் மேற்கொண்ட வேட்டைகள் போன்றவை தொல்பொருள் ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பழமொழிகளைக் கூட பாபிலோனியர்கள் விட்டு வைக்கவில்லை. உதாரணமாக, அக்காலத்தில் அங்கு அழகு நிலையங்கள் பெண்கள் கூடும் இடமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு களிமண் குறிப்பில் அழகு நிலையங்கள் இருந்தால் அங்கே கிசுகிசுவும் கூடவே இருக்கும் என்கிற பழமொழி ஒரு கல்வெட்டில் கிடைத்திருக்கிறது. இன்றளவும் பின்பற்றப்படும் வியாபாரத்தில் நண்பர்கள் கிடையாது என்கிற பழமொழியும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா உலக நாகரிகங்களைப் போலவே மெசபடோமியாவிலும் பெண்கள் ஆண்களின் கட்டுப்பாட்டிற்குள்தான் இருந்தார்கள். ஆண்களின் பலத்திற்கு முன் பெண்கள் அடங்கிப்போய் அவர்களின் விருப்பத்திற்கிணங்க பயன்படுத்தப்பட்டார்கள். இருப்பினும் ஹமுராபி பெண்களுக்கான சில சட்டங்களை செயல்படுத்தினார். உதாரணமாக, கணவன் ஆண்மை இல்லாதவராக இருந்தாலோ பெண்ணுக்கு குழந்தை வராமல் இருந்தாலோ டைவர்ஸ் செய்து கொள்ளலாம் என்பது ஒரு சட்டம். திருமணத்திற்கு முன்பு இருதரப்பினரும் சீர்வரிசை தந்தாக வேண்டும். திருமணம் முறிந்தால் அது திருப்பிப் பெறப்படும். திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு விசித்திரமான சம்பிரதாயம் அப்போது பாபிலோனியாவில் இருந்தது. ஒரு பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நிகழ்ந்த பிறகு ஒரே ஒரு முறை அவள் இஸ்தார் என்னும் பெண் கடவுளின் ஆலயத்திற்குச் செல்ல வேண்டும். அங்கு அவளை முன்னின்று வரவேற்கும் முதல் இளைஞனுடன் அவள் உடலுறவு கொள்ளலாம். அநேகமாக சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு பிடித்த இளைஞர்தான் அவளுக்காக காத்திருப்பார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஒரு அனுமதிக்குப் பிறகு பாபிலோனிய பெண் கற்புள்ளவளாகத்தான் வாழ்ந்தாள். இந்த சுதந்திரமான ஒரே ஒரு அனுபவம் மட்டும் பெண்ணுக்கு ஏன் ஏற்படுத்தி தந்தார்கள் என்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு புரியாத புதிராக இருந்து வருகிறது. முதல் இரவிற்கு முன்பு ஓர் அனுபவம் தேவைதான் என்று அவர்கள் கருதியதால் இருக்குமோ? இப்போது ஐயர் ஸ்கூட்டரில் சென்று பல வீட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பது போல அன்று பாபிலோனிய பூசாரிகளும் கழுதை வண்டிகளில் பல கோயில்களுக்கு ரவுண்ட் சென்று பூஜைகளை நடத்தினர். பொதுவாக மன்னருக்கு அடுத்தபடி பூசாரிகள், ஜோசியர்கள், களிமண்ணில் விறுவிறுவென்று எழுதுவதில் தேர்ந்த ஸ்டெனோக்கள் பாபிலோனியாவில் பெரிதும் மதிக்கப்பட்டனர். அடுத்து இலக்கியவாதிகளுக்கு முக்கியத்துவம் வந்தது. பாபிலோனியாவில் ஊர் என்ற நகரத்தில் கிமு 2100 காலத்திய களிமண் குறுநாவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. நமது ராமாயணம் மகாபாரதத்துக்கு இணையான உலகப் பெரும் காப்பியமாக அந்த புராணக்கதை இன்றும் கருதப்படுகிறது. அதில் ஊடுருவியிருக்கும் கற்பனையும் திருப்பங்களும் யுக்திகளும் சிருங்காரமும் நம்மை பிரமிப்போடு மூக்கில் விரலை வைக்கச் செய்யும். கில்கமெஷ் எங்கிடு ஒரு துவந்த யுத்தம். உலகெங்குமே நாகரிகங்கள் துளிர்ந்து வேரூன்றியவுடன் ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்று மனிதன் சும்மா இராமல் இலக்கியம், சிற்பம், ஓவியம் என்று ஏராளமான கலைகளில் ஏக ஆர்வத்துடன் இறங்கியது ஆச்சரியம்தான். இந்த முயற்சியும் சாதனையும் மனித வாழ்க்கையோடு பின்னிப் பிணைந்து காலந்தொட்டு மாறாமல் இருந்து வந்து மனிதன் என்பவன் விசேஷமானவன், வித்தியாசமானவன் என்பதை நிர்ணயித்து வருகிறது. இந்த வகையில் பாபிலோனியர்கள் உருவாக்கிய கில்கமெஷ் காப்பியம் உலகின் மிகச்சிறந்த இலக்கியப் படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நம்முடைய ராமாயணம், மகாபாரதம், கிரேக்கர்களின் இலியத் இதற்கெல்லாம் கொள்ளு தாத்தா கில்கமெஷ் காப்பியம். கதாபாத்திரங்களும் ராமர், கிருஷ்ணர் போல ஆச்சரியமானவர்கள்தான். பாபிலோனியாவில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக கிமு 2700 வாழ்ந்த நிஜக் கதாபாத்திரம் கில்கமெஷ் என்று கூறப்பட்டாலும் அவரைப் பற்றிய வரலாற்றுக் குறிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் பகுதி பகுதியாக கிடைத்த கல்வெட்டுக்களை வைத்து இணைத்து உலகின் முதற்பெரும் இலக்கியமான கில்கமெஷ் காப்பியத்தை
முழுசாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கி உலகுக்கு தந்திருப்பது நம் அதிர்ஷ்டமே. அயோத்தி மாதிரி யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் அமைந்த ஊருக் என்ற ராஜ்யத்தை ஆண்ட மன்னர் கில்கமெஷ். ஆரம்பத்தில் அவர் பெண்களோடு சல்லாபித்துக் கொண்டும் ஆண்களிடம் அதீதமாக வேலை வாங்கிக் கொண்டும் கடுமையாக சர்வாதிகார ஆட்சி செய்து வந்தார். வெறுத்துப்போன குடிமக்கள் ராஜ்யத்தின் எல்லை தெய்வமான அனுவிடம் தங்கள் சிரமங்களைச் சொல்லி முறையிடுகிறார்கள். அனு அவர்கள் சார்பில் படைப்புக் கடவுளான அருரூக்கிடம் சிபாரிசு செய்ய, பெண் கடவுளான அருரூக் களிமண்ணை குழைத்து ஒரு புதிய மனிதனை பிரத்யேகமாக உருவாக்குகிறாள். ஆஜானுபாகுவான மகாவீரனான அந்த மனிதனுக்கு எங்கிடு என்று பெயர் சூட்டுகிறாள். கில்கமெஷுடன் போரிட்டு அவன் கொட்டத்தை அடக்கி மக்களைக் காப்பாற்று என்று அருரூக் ஆணையிட, பாபிலோனியக் காடுகளில் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து திரிந்து கொண்டிருக்கிறான் எங்கிடு. அடிப்படையில் சூது, வாது, காமம் எதுவுமில்லாமல் புனிதமாக படைக்கப்பட்ட எங்கிடு அசாத்தியமான பலம் பொருந்தியவனாக இருக்கிறான். பீமன், ஹெர்குலிஸ் எல்லோருக்கும் முன்னோடி எங்கிடு. காட்டில் உள்ள விலங்குகளெல்லாம் அவனுக்கு நண்பர்களாகிவிட, எங்கிடு அவற்றின் பாதுகாவலனாக ஆகிறான். யாராலும் காட்டுக்குள் சென்று வேட்டையாட முடியாத நிலை ஏற்பட, அதனால் கில்கமெஷுக்கு கோபம் வர, காரணம் கேள்விப்பட்டு போருக்கு தயாராகிறார் மன்னர். அவரிடம் எங்கிடு தோன்றிய பின்னணியை பூசாரிகள் விளக்குகிறார்கள். எங்கிடுவிடம் தெய்வீக சக்தி இருப்பதால் அவனை உங்களால் வெற்றி கொள்வது சிரமம். ஆகவே முதலில் அவனை சாதாரண மனிதனாக ஆக்க நாம் ஏதாவது சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று மன்னரை எச்சரிக்கிறார்கள். சிந்தனை வயப்படும் கில்கமெஷ் முகம் மலர்கிறது. திட்டம் உருவாகிறது. அதன்படி இஷ்டார் கோவிலில் பணிபுரியும் பேரழகியான நாட்டியக்காரி ஒருத்தி காட்டுக்கு அனுப்பப்படுகிறாள். விஸ்வாமித்திரரை மயக்க மேனகையை இந்திரன் அனுப்பியது போல அந்த பேரழகி எங்கிடுவை தன் கவர்ச்சியால் வளைத்துப் போட அவளோடு உடலுறவு கொள்கிறான் எங்கிடு. உடனே அவனுடைய தெய்வீக பலம் அகன்று விடுகிறது. விலங்குகள் கூட தலை குனிந்தவாறு அவனை விட்டு விலகிப் போகின்றன. மறுநாள் எங்கிடு துயில் நீங்கி நிமிர்ந்தால் எதிரே புஜங்களை உயர்த்தியவாறு ஏளனப் புன்னகையுடன் கில்கமெஷ். பீமன், துரியோதனன் போல இருவருக்கும் துவந்த யுத்தம் நடக்கிறது. நாள் முழுவதும் மோதிக்கொண்டும் இருவரும் களைப்படைந்ததுதான் மிச்சம். வெற்றி தோல்வி இல்லாமல் சண்டை டிராவில் முடியவே இருவரும் நண்பர்களாகின்றனர். தான் செய்த தவறுகள் புரிந்து கில்கமெஷும் திருந்த இருவரும் வடக்கு நோக்கி அட்வெஞ்சர்கள் செய்ய கிளம்புகின்றனர். ஆனால் வடக்கே உள்ள பெரிய காட்டையும் மலையையும் கடக்க முடியாமல் அவர்களை வழிமறிக்கிறது ஹூம்பாபா என்கிற வாயிலிருந்து நெருப்பை உமிழும் ராட்சசன். ஹூம்பாபா எரிமலையின் உருவகம் என்று சொல்லப்படுகிறது. இருவரும் இணைந்து போரிட்டு ஹூம்பாபாவை ஒரு வழியாக தோற்கடிக்கின்றனர். கீழே விழுந்து கிடக்கும் ஹூம்பாபா, என்னை கொல்லாதீர்கள் என்று இறைஞ்ச கில்கமெஷ் ஒப்புக்கொள்ளும் சமயத்தில் எங்கிடு அவசரப்பட்டு அந்த ராட்சதனின் தலையை கொய்து விடுகிறான். துண்டான ஹூம்பாபாவின் தலையை கையிலேந்திக் கொண்டு இருவரும் பூமி, வாயு, புயல் இலாக்காக்களின் அதிபதியான என்லில் என்னும் கடவுளிடம் போக, என்லில் கண்கள் சிவக்கின்றன. காடுகளையும் மலைகளையும் பாதுகாக்க என்னால் படைக்கப்பட்டவன் ஹூம்பாபா, அவனை ஏன் கொன்றீர்கள் என்று கர்ஜிக்கிறார் அந்த கடவுள். ஹீரோக்கள் இருவரும் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டும் பலன் இல்லை. உங்களை பிறகு கவனித்துக் கொள்கிறேன் என்று எச்சரித்துவிட்டு போய்விடுகிறார் என்லில். ஹூம்பாபா கொல்லப்பட்டதால்தான் இன்றளவும் காடுகளை மனிதர்கள் வெற்றிகரமாக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கில்கமெஷும் எங்கிடுவும் தாங்கள் ஊருக்கு ராஜ்யத்திற்கு திரும்புகிறார்கள். கில்கமெஷின் கம்பீரமான அழகை கொஞ்ச காலமாகவே நோட்டம் விட்டுக் கொண்டிருக்கிற பெண் கடவுளான இஷ்டார் அவர் மீது இஷ்டப்படுகிறாள். எந்தக் கடவுளைப் பற்றியும் கவலைப்படாதே, நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி கில்கமெஷை அவள் தழுவிக்கொள்ள முனைகிறாள். அது ஆபத்தான தழுவல். இஷ்டாருக்கு ஏராளமான காதலர்கள் உண்டு. சிங்கம், குதிரை, எருது எல்லாவற்றோடும் உறவு கொள்பவள் அவள்.
தேவலோகத்து தோட்டங்களை பராமரிக்கும் தோட்டக்காரர் இஷுல்லானா என்பவர் மீது காதல் வயப்பட்டாள் இஷ்டார். அவருடன் உறவு வைத்துக் கொண்டு பிறகு அவரை ஒரு பருவாக மாறும்படி சபித்து நிரந்தரமாக கன்னத்தில் வைத்துக் கொண்டு விட்டாள். இதையெல்லாம் நினைவுபடுத்தி, உங்கள் இச்சைக்கு நான் இணங்க முடியாது என்று மறுக்கிறார் கில்கமெஷ். கோபம் கொள்ளும் இஷ்டார் தலைமைக் கடவுளான அனுவிடம் முறையிட, அனு கில்கமெஷை தண்டிக்க வேண்டி தேவலோகத்திலிருந்து அசுர எருது ஒன்றை அனுப்புகிறார். பெரும் போராட்டத்திற்குப் பிறகு கில்கமெஷ் எங்கிடு இருவரும் சேர்ந்து அந்த எருதை கொன்றுவிடுகிறார்கள். மகா வீரர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அகங்காரம் நிறைய இருக்கிறது. ஆகவே நீங்கள் விரைவில் முதுமையடைந்து பலமிழந்து இறந்து போவீர்கள் என்று கில்கமெஷ் எங்கிடுவை பார்த்து சபிக்கிறார் அனு. வருத்தத்துடன் தூங்கப் போகும் கில்கமெஷ் கனவில் ஒரு தேவதை வந்து மரணலோகத்தை அவருக்குச் சுற்றிக் காட்டுகிறது. சாப்பாட்டுப் பிரியரான கில்கமெஷுக்கு நரகத்தில் சாப்பிடுவதற்கு களிமண், தொட்டுக்கொள்ள தூசி, இதுதான் உணவு என்பது தெரிந்து நடுங்கிப் போகிறார். இதற்குள் எங்கிடு இறந்து போக சாகாவரம் பெற்ற ஒரே மனிதர் உத்னபிஷ்டிம் மட்டுமே என்று கேள்விப்பட்டு அவரிடம் ஓடுகிறார் கில்கமெஷ். உலகையே மூழ்கடித்த பிரளயத்தில் கடவுள் கருணையால் தப்பித்த ஒரே மனிதர் உத்னபிஷ்டிம், அதாவது நோவா மாதிரி. அவர் தில்முன் என்கிற தீவில் தங்கியிருக்கிறார். அதுவே இன்றைய பஹ்ரைன் என்கிறார்கள் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள். நூற்றுக்கணக்கான மைல்கள் பயணித்து கடல்களைக் கடந்து உத்னபிஷ்டிம் காலடியில் வீழ்கிறார் கில்கமெஷ். அவரோ, நான் மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ்ந்ததால் இறைவன் கருணை கொண்டு எனக்கு சாகாவரம் தந்தார். நீ தவறுகள் நிறையச் செய்தவன். இருப்பினும் ஒரு வழி இருக்கிறது. இன்றிலிருந்து 6 நாட்கள் 6 இரவுகள் நீ தூங்காமல் தவம் செய்தால் சாகாவரம் கிடைக்கப் பெறுவாய் என்று சொல்கிறார். பயணக் களைப்பு காரணமாக முதல் இரவிலேயே கில்கமெஷ் உறங்கி தொலைத்து விடுகிறார். இருப்பினும் இரக்கத்துடன் உத்னபிஷ்டிம், சரி போகட்டும், இன்னொரு சான்ஸ் தருகிறேன். அதோ அந்த குளத்தின் ஆழத்தில் உள்ள ஒருவித செடியை பறித்துக்கொண்டு கரைக்கு வந்தவுடன் அதை சாப்பிடு. சாகாவரத்திற்கு கடவுளிடம் சிபாரிசு செய்கிறேன் என்கிறார். செடியை எடுத்து வரும் கில்கமெஷ் கரைக்கு வந்தவுடன் கவனக்குறைவாக தரையில் செடியை வைத்துவிட்டு கையலம்பிக் கொள்ள ஒரு பாம்பு நைசாக வந்து அதை சாப்பிட்டு விடுகிறது. உடனே பாம்பு ஜொலித்தவாறு தன் தோலை உரித்துக்கொண்டு புது பிறவி எடுக்கிறது. பாம்பு தோல் உரிப்பது அன்றிலிருந்துதான். இந்த சான்ஸும் போக சோகத்தில் துவண்டு போகும் கில்கமெஷை கனிவும் கருணையும் கொண்ட பெண் கடவுள் சிதூரி வரவழைத்து, சாகாவரத்திற்கெல்லாம் ஆசைப்படாதே, இருக்கிற வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள். ஒயின் குடி, விருந்து சாப்பிடு, நண்பர்களோடு உரையாடு, மனைவியோடு மகிழ்ச்சியாக இரு, குழந்தைகளைக் கொஞ்சு, மரணம் வரும்போது நேர்கொள். அதுதான் மனிதனால் முடியும். வாழ்வது முக்கியமல்ல, வாழ்க்கையில் நீ சாதிப்பதும் விட்டுவிட்டு போகிற நல்ல விஷயங்களும் தான் முக்கியம். நீண்ட காலம் வாழ்ந்து சாதாரண மனிதர்களைப் போல இறந்து போவாயாக என்று சொல்லிவிட்டு மறைகிறாள். கில்கமெஷுக்கு மன அமைதி ஏற்படுகிறது. பிறகு இறை பக்தியுடன் சான்றோனாக ஆட்சி செய்து மக்கள் நன்மதிப்பைப் பெற்று மரணமடையும் அவனுக்காக பாபிலோனிய சாம்ராஜ்யமே கண்ணீர் வடித்து அவர் நினைவை காப்பியமாக்கி